Ramya. 20 years of NRI life now settling in Chennai with my son and husband. என் பையனுக்கு சென்னையில் எல்லாமே பிடிச்சிருக்குங்க. இந்த ஹிந்தி படிக்கிறத தவிர மீதி எல்லாமே அவனுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு இன்னொன்று என்னென்னா ஃபுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுனாலே பெரிய பிரச்சனை தான். இந்த லஞ்ச் பாக்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த இதை வச்சு க்ளோஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டெய்லி காலைல ஒரு புலம்பலோடு தான் நான் பேக் பண்ணிட்டுருக்கேன். பட் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சதால என்னால் அவாய்ட் பண்ண முடியல. சரி போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கேன். அண்ட் அவனை ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து நான் அவனோட குட்டி வயசு ஃபோட்டோவை தான் பார்க்குறேன். ஏன்னே தெரியல, எனக்கு ரொம்ப வருஷமாகவே இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பசங்க டக்குன்னு வளர்ந்த மாதிரி இருக்கும். டெய்லி நைட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பேன், நாளையிலேருந்து காஃபி குடிக்கவே கூடாது அப்படின்னு. த நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அதை பிரேக் பண்ணிவிடுவேன். அவன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோன்னா அந்த பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் எடுத்து அந்த காஃபியை சிப் பண்ண ஒன்று தான் எனக்கு பிரெயினே ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் பயங்கர ரஷ், இங்கே அங்கேன்னு போகிறேன். ஏன்னா இந்த டியூப்ளெக்ஸ் வீடு வேறையா, நான் மாடி கீழேயும் ஏறி இறங்கி ஐ ஃபீல் வெரி டயர்ட். எனக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு எக்ஸாம் டெஸ்ட் இருந்ததா, ஸோ அவனுக்காக கொஞ்சம் ஒர்க் ஷீட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது என்னோட கிச்சனில் நியூ ஆட் ஆனுங்க. நான் இன்னொரு ரெசல்யூஷன் என்ன, இனிமே திங்ஸே வாங்கக்கூடாது அப்படின்பேன். பட் என்னென்னா ஏதாவது ஒன்று குயிக்காக பார்த்துட்டேன் அப்படின்னா, க்யூட்டாக பார்த்துட்டேன் அப்படின்னா அது வாங்கணும்னு தோணும். இது அவன் ஒருத்தனுக்கு மட்டும் ஏதாவது டக்குன்னு லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஏன்னா எல்லாமே என்கிட்ட குட்டியாக தான் இருக்குது. நீனும் இந்த குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் வாங்குவேன்னு பார்க்குறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த க்யூட் லிட்டில் திங்ஸ் மேலெலாம் எனக்கு பயங்கர ஒரு க்ரேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் லஞ்ச் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரா மீன் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டு போனார். அதை வச்சு ஒரு குழம்பு வச்சுட்டு நான் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அதை வச்சு ஒரு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் இருந்தது. ஆக்சுவலி என்னென்னா லாஸ்ட் மினிட்ல அவங்களால வர முடியல. ஏன்னா இது கொஞ்சம் உள்ளே வரணும், அவங்க மெயின் ரோட்லேயே போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டாச்சு. இப்போ லஞ்ச் இல்லைன்னா லஞ்ச் யூஸ்வலாக நான் குக் பண்ணுற ஆளே கிடையாது. அவனுக்கு குக் பண்ணும் போதே நான் எனக்கும் சேர்த்து ஒரு பேக் பண்ணி பாக்ஸில் வச்சுருவேன். இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டு, இல்லை வீட்டில் எந்த ஜங்க் இருந்தால் கூட எடுத்து சாப்பிட்றேன்னா வச்சுங்களேன். எனக்கு குக் பண்ணது மட்டும் சுத்தமாக பிடிக்காது என் ஒருத்திக்காக. அண்ட் குக்கிங் நான் எங்கள் அம்மாட்ட கற்றுக்கவே இல்லைங்க. எங்கள் அம்மா ரொம்ப பர்ஃபெக்டாக குக் பண்ணுவாங்க. ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட கற்றுக்கவே இல்லை. ஏன்னா 20 இயர்ஸில் நான் வீட்டை வெளிலேருந்து கிளம்பிட்டேன் படிக்கிறதுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டதால் எனக்கு பெருசாக அம்மாட்ட குக்கிங் கற்றுக்கணுன்ற அந்த தேவையே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அம்மா சொன்னால் ஓகேம்மா ஏதாவது வேணும்னா நானே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே குக்கிங் அம்மா சொல்லும்போது லிசன் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். வேணும்னா ஃபோன் பண்ணி அம்மா டக்குன்னு சொல்லுங்கள் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தானே கேட்போம். எனக்கும் அப்படி தாங்க. ஃபோன் வந்தோடனே தானே நானும் அந்த எறால நம்ம டெவலப் ஆனதால் அப்படியே ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரைஸ்க்கு சாதம் வடிக்கிறதுக்கெல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க. எனக்கு இப்படி வச்சாலே ஈஸியாக இருக்குது. ஒன்று குக்கரில் வச்சு வடிச்சிக்கிறேன், இல்லைன்னா அந்த பால் பாத்திரம் இருக்குதுல அதில் வச்சு வடிச்சிக்கிறேன். இட்ஸ் குவைட் கம்ஃபர்டபுள் அண்ட் செம்ம ஈஸி. அண்ட் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாதமே வடிக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா ரைஸ் குக்கரில் வச்சுட்டு போயிடுவோம். ஒர்க் முடிச்சுட்டு நானும் தங்கச்சி போட்டு இதை தொக்கு மாதிரி இருக்கும் வச்சு சாப்பிட்டுப்போம். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அவங்க வடித்து சாப்பிட்ற ஃபேமிலியாக இருந்தாங்களா, அதனால் எனக்கு அப்படியே பழகிடுச்சு. ஆனால் இது ஒரு வகையில் எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. குக்கர்னால் வச்சுட்டு அது பாட்டுக்கு விசில்லாம் எண்ணிகிட்ருக்கணும். பட் இது அப்படி கிடையாது, குலையவும் மாட்டேங்குது. நம்மளே கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம்ல அதனால் அப்படின்னு. எங்கள் அம்மா மீன் வறுப்பாங்க. எப்படின்னா வெறும் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், சோம்புத்தூள் இவ்வளோ தான் எங்கள் அம்மா போடுறது. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எங்கள் அம்மா போடவே மாட்டாங்க. பட் நான் எல்லாமே போடுவேன். நான் எங்கள் அம்மா டேஸ்ட்டுக்கு பீட் பண்ணவே முடியலங்க. எங்கள் அம்மாவது டாப் கிளாஸாக இருக்கும், எனது செகண்ட் தான். ஆக்சுவலி நாங்கள் 4 சிஸ்டர்ஸ். ஆனால் 4 பேரில் நான் அதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணுவேன். எனக்கு ஃபுட் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டும். நான் சிங்கப்பூர் படிக்க போனேன்னு சொன்னேன்ல, அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த படிக்கிற டைம்லலாம் எதுக்குமே டைம் இல்லை. படிப்போம், வருவோம், ஏதோ ரைஸ் குக்கரில் ஏதோ வச்சு கொஞ்சம் சாப்பிட்டது, இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்துட்டோம். பட் வேலைக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சிங்கப்பூரியன் தமிழ் ஹோமில் பிஜியில் இருந்தோம். ஸோ அவங்க சூப்பராக குக் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க ஃபுட் சாப்பிட்றலாம் பயங்கர ஹெசிடேஷன் இருந்தது. போக போக அவங்க ஃபுட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி நான் குக் பண்ணுற ஃபுட்டும் அவங்களுக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சா. அங்கே தான் நான் கொஞ்சமாக எனக்கும் என் சிஸ்டருக்குன்ற ரேஞ்ச்லேயே நான் கொஞ்சமாக செஞ்சேன் அப்படின்னா, நிறைய செய்யுங்களா நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படிமா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியில் பண்ண ஆரம்பிச்சதும் நான் அவங்க போய் தான். அதனால் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, ஓகே நம்மளும் பெரிய குக்கு தான் போல இருக்குது அப்படின்னு. அது எல்லாம் கான்ஃபிடென்ட் கொடுத்தது அவங்க தான். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர் தான்.
ஸோ ஸ்கூல் பஸ் வந்துடும். ஸோ நான் அந்த டைமுக்கு 3:45 கிட்ட போனேன் அப்படின்னா ஸ்கூல் பஸ் வந்தோன்னே அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த டைம் கொஞ்சம் டிராஃபிக் அப்படியே இருக்குமா, பஸ் நிறையா ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ்லாம் போயிட்டு வரதால ஐல் கோ அண்ட் பிக்கப். இஃப் நான் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் ஹி நோஸ் ஹவு டு ஹேண்டில். அந்த கீயை வந்து நான் நெய்பர் வீட்டில் கொடுத்துருப்பேன். ஏன்னா இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்களா, ஸோ நான் ஐ டோன்ட் டு டிஸ்டர்ப் தெம் ஆல். அதனால் ஒரு கீ எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா ஓகே, அவங்க ஹேண்டில் பண்ணிப்பான். அண்ட் நான் வந்து ஸ்கூல் பஸ் அண்ட் அட்டெண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்ககிட்ட கால் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி பேசிடுவேன். ஆமாம், அந்த மாதிரி வெளியே போகிறேன், நீ வந்து பத்திரமா கீயை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு. அவன் ஓகேன்னு இருந்துருவான். அண்ட் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த பசங்களுக்கு என்ன தான் ஹெல்த்தி ஃபுட் குக் பண்ணாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த டைமில் அவன் ஜங்க் தான் கேட்குறான். ஸோ லைட்டாக அதாவது கொடுத்துட்டு அண்ட் வந்து நான் கொஞ்சம் ஒரு லேட் ஈவினிங்கில் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுட் இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், அவனுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் சாப்பிடும்போது ஏதாவது போய் பிடுங்கணுன்னா அது வந்து மென்டலி பயங்கரமாக பசங்களை டிஸ்டர்ப் ஆகுது, கோவப்படுறாங்க. ஆக்சுவலி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அவனோட கிரேவிங்ஸ் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணதில் அவனுக்கும் ஒரு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக கொடுத்ததை நினச்சி எனக்கும் ஒரு ஹாப்பி தான். ஆக்சுவலி ஃபுட்பால் நான் சொல்லலை, நான் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக அவன் போட மாட்டான். இட்ஸ் ஆன் ஹிஸ் ஓன் சாய்ஸ். ஏன்னே தெரில, இப்போ நிறைய பசங்கிட்ட இந்த இஷ்யூஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸை மட்டும் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நான் நல்லாவே ட்ரைவ் பண்ணுவேன். பட் இந்த சென்னை டிராஃபிக் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கல. 2 வீலர் எடுத்துடுறேன்னா ஆனால் அந்த 4 வீலர் எடுக்கிறதுக்கு ஐ நீட் சம்மன் டு கம் வித் மீ. அதுக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் டைம் இல்லை. ஸோ இப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. நாங்கள் இப்போ வரைக்கும் வந்து ஓலா ரேப்பிடோவை டிபெண்ட் பண்ணியே வந்து இந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். என்றைக்கு நான் கார் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 1.5 hours போயிடும். அண்ட் அவனோட ஃபைனல் வார்ம் அப் செஷன் பார்த்தோன்னே நான் ஆட்டோ புக் பண்ணி ரெடியாக இருப்பேன். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட் டே ரொட்டீன் அண்ட் ஹோம் ஒர்க் பண்ணுறது, டின்னர் பண்ணுறது அப்படின்னு எங்கள் பிளான்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ ஆல் அ மாம்ஸ் லைஃப். எங்கள் ப்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்டே வித் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.